ஓகே, நான் கொஞ்ச நாளாக சிசிஏ பிராண்ட்லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிசிஏ சைரா அப்படின்னு இந்த ஐஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் என்னோட யூசேஜ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் இந்த சிசிஏ சைரா ஐஎம் வர பாக்ஸ். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, இதான் நமக்கு இந்த ஐஎம் வர பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே நமக்கு வந்து ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒயர் வந்து இருக்குது. தென் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐஎம் வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த ஐஎமோட க்ளோசர் லுக் வந்து பாருங்கள். இங்கே டிசைன் பார்க்க நல்லாவே இருக்குது. இங்கே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மெட்டல் ஃபினிஷ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு ரெசின் தான். அதுக்கப்புறம் இந்த கவர் ரிமூவ் பண்ணுவோம். இதில் நமக்கு வந்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎம் நமக்கு டைப் சி, அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் வேரியன்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்குது வந்து 3.5mm வேரியன்ட். இது இங்கே நம்ம ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம இதனால ஒரு பிரைடட் கேபிள் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நமக்கு வந்து சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 pairs ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங் சரியில்லைனா இதை மாற்றிடுங்க. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்று சில்வர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆப்ஷன். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஜிங்க் கலர் மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐஎமோட ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேக் சைடு நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. உள்ள என்ன டிரைவர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் இங்கே ஐஎமோட லுக் பார்க்க நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎம் நமக்கு வந்து 3.5mm அதுக்கப்புறம் டைப் சி 2 வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 3.5mm மைக் வேணுமா, மைக் இல்லாத மாதிரி வேணுமா அப்படி செலக்ட் பண்ணிக்க முடியும். டைப் சி வேரியன்ட்லேயே வந்து மைக் வேணுமா, மைக் இல்லாத மாதிரியும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே மைக்குக்கும் மைக் இல்லாததுக்கு வந்து பார்த்தா ஒரு 50-100 ரூபா கிட்ட வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். கேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி டைப் கேபிள்லாம் நமக்கு வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து சிக் ஆகாது. நம்ம கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இங்கே எனக்கு டிஃபால்ட்டாக இந்த ஐஎம் நமக்கு இயர் டிப்ஸ் வந்து வரும். அது எனக்கு கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருச்சு. சப்போஸ் கரெக்டாக உங்கள் காதில் ஃபிட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ்லேயே வந்து 2 pairs ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் ஒன்று போட்டு வந்து இப்போ கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும் நம்ம சாங்கில் என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து 2 டிரைவர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே மோஸ்ட்டாக 2000 ரூபா ப்ரைஸில் சேல் பண்ணுற ஐஎம்ல வந்து 2 டிரைவர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே நமக்கு வந்து டுவல் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு 10mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் ஆமோச்சர் டிரைவர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 10mm டைனமிக் டிரைவர் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து பார்த்தா ஹேண்டில் பண்ணும். இங்கே லோ ஃப்ரீக்வன்சிஸ்ன்றது வந்து பார்த்தா பேஸ் தான். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஆமோச்சர் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் அண்ட் மிட்ஸை நமக்கு வந்து பார்த்துக்கும். அதுக்கு வேண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎம் 2 டிரைவர் இருக்கனால லோஸு மிட்ஸு ஐஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்துக்க முடியுது. அதனால் இந்த ஐஎம்ல வந்து நல்ல ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த ஐஎம் நான் ஃபஸ்ட் டைம் இயர் பண்ணி சாங் கேட்டேன். அப்பயும் எனக்கு இந்த ஐஎம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண எல்லா நாளும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக பேஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். இந்த ஐஎம்ல பேஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி வாக்கர்ஸோட குவாலிட்டி பொறுத்து நல்ல டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஐஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக வந்துருக்கு. அதுவும் நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஐஎம் டேரெக்டாக டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம டேக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு இன்னும் நல்ல ஒரு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே நான் யூஸ் பண்ண டேக் நமக்கு வந்து ஆடியோக்குள்ள ஒரு ஆர்ஆர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது. இங்கே பேக் சைடு நமக்கு வந்து 3.5mm கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் டைப் சி போட்டு வந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டேக் அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். நம்ம ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட்டாக டேக் இருக்கும். பட் அது நமக்கு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா டேக் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஐஎம்லேருந்து வர சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப லவுடாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70% வால்யூம் வச்சு கேட்கறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து 3.5mm அதுக்கப்புறம் டைப் சி 2 வேரியன்ட்ல வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே நம்ம 3.5mm நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700 அந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து கிடைக்குது. இதே டைப் சி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1900 அந்த ப்ரைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ் அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்தியன் வெப்சைட்டான கான்செப்ட் கார்ட் அங்கேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த ஐஎம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற உடன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.